மீண்டும் மீண்டும் செய்யும் செயல்களும் நரம்பியல் இணைப்புகளும். நீங்கள் ஒரு செயலை, உதாரணமாக கார் ஓட்டுவது, பலமுறை செய்யும்போது உங்கள் மூளை அதை ஒரு தானியங்கிச் செயல் போல மிக எளிதாகச் செய்கிறது. இதற்கு காரணம், அந்த செயலுக்கென உங்கள் மூளையில் உள்ள நரம்பியல் செல்கள், நியூரான்கள், ஒரு குறிப்பிட்ட குழுவாக இணைந்து செயல்படுகின்றன. ஒரு செயலைச் செய்ய எந்த நியூரான்கள் ஒன்றாகச் செயல்படுகின்றனவோ அவை காலப்போக்கில் ஒன்றாக இணைந்து மேலும் வலுவான இணைப்பை உருவாக்குகின்றன. இதை ஒன்றாக இயங்கும் நியூரான்கள் ஒன்றாக இணைகின்றன. நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர், வயர் டுகெதர் என்று சொல்வார்கள். 2. மூளை. கடந்த காலத்தின் பதிவு. உங்கள் மூளை என்பது உங்கள் கடந்த காலத்தின் ஒரு விளைவாகும். நீங்கள் இதுவரை கற்றுக்கொண்ட மற்றும் அனுபவித்த அனைத்தையும் பதிவு செய்த ஒரு உயிருள்ள ஆவணம் போல அது வடிவமைக்கப்பட்டுள்ளது. நோ 3. கற்றல் என்பது மூளையின் மேம்படுத்தல், அப்கிரேடு. நரம்பியல் அறிவியலின் படி, கற்றல் என்பது உங்கள் மூளையில் உள்ள நியூரான்கள் ஒன்றிணைந்து ஆயிரக்கணக்கான புதிய இணைப்புகளை, சினாப்டிக் கனெக்ஷன்ஸ், உருவாக்குவதாகும். நீங்கள் ஒரு புதிய விஷயத்தில் கவனம் செலுத்தி அது உங்களுக்கு புரியும் பொழுது அந்த தகவல் உங்கள் மூளையில் ஒரு உயிரியல் பதிவை, பயாலாஜிக்கல் இம்ப்ரெஷன், ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு புதிய அனுபவமும் உங்கள் மூளையின் இணைப்புகளை மேலும் மேம்படுத்தி அதை வலுவாக்குகிறது. 4. அனுபவங்களும் உணர்ச்சிகளும். அனுபவங்கள் மூளையின் இணைப்புகளை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உணர்ச்சிகளையும் உருவாக்குகின்றன. இந்த உணர்ச்சிகளை கடந்த கால அனுபவங்களிலிருந்து வரும் ஒரு இரசாயன எச்சம், கெமிக்கல் ரெசிடியூ என்று கருதலாம். ஒரு நிகழ்வின் போது உங்கள் உணர்ச்சி எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அந்த அனுபவம் உங்கள் மூளையில் அவ்வளவு ஆழமான மற்றும் நீடித்த பதிவை ஏற்படுத்துகிறது. இப்படித்தான் நீண்ட கால நினைவுகள், லாங் டர்ம் மெமரிஸ், உருவாகின்றன. 5. கற்றலுக்கும் நினைவுகளுக்கும் உள்ள தொடர்பு. கற்றல் என்பது மூளையில் புதிய நரம்பியல் இணைப்புகளை உருவாக்குவது. நினைவு என்பது அந்த இணைப்புகளை பராமரிப்பது மற்றும் வலுப்படுத்துவது. நீங்கள் ஒரு எண்ணம், நடத்தை அல்லது அனுபவத்தை எவ்வளவு அதிகமாக மீண்டும் மீண்டும் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு அந்த இணைப்புகள் வலுப்பெற்று நீண்ட கால உறவாக மாறும். சுருக்கமாக, உங்கள் புலன்கள் வெளி உலகத்துடன் உங்களை இணைக்கின்றன. உங்கள் மூளை அந்த அனுபவங்களை நரம்பியல் ரீதியாக பதிவு செய்கிறது. குறிப்பாக, அதிக உணர்ச்சிகரமான, நல்லதோ கெட்டதோ ஒரு நிகழ்வை நீங்கள் அனுபவிக்கும்போது அந்த தருணம் உங்கள் மூளையில் மிகவும் ஆழமாக பதிந்து விடுகிறது.